நாம் இருக்கிற இடங்களிலே இருந்து கடந்த 5 மாதங்களாக நம்மை கிருபையாய் நடத்தி வந்த தேவனை கொஞ்ச நேரம் கர்த்தர் நன்றியோடு ஸ்தோத்திரம் பண்ணி இந்த புதிய மாதத்தையும் கர்த்தருடைய கரத்திலே நாம் ஒப்பு கொடுத்து தெய்வம் நம்மோடு பேசும்படியாக கர்த்தர் நம்மோடு இடைப்படும்படியாக எல்லாரும் வாய்களை திறந்து கொஞ்ச நேரம் கர்த்தர் நன்றியோடு நாம் ஸ்தோத்திரம் பண்ணலாம். Praise the Lord, hallelujah, hallelujah. நல்லவரே மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே கிருபை உள்ள தேவனே மை நன்றியோடு ஸ்தோத்திரம். கிருபையா எங்களை பாதுகாத்தவரே மை ஸ்தோத்திரிக்கிறோம். நடத்தி வந்த வழிகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். கிருபை கிருபை ஆண்டவரே, ஓ கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். தேவரீர் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் நான் வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னீரே, நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா. ஹல்லேலூயா. கிருபை உண்டாகட்டும் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். ஒரு விசை கூடமை நினைக்கும்படி சமூகத்திலே வரும்படி தேவரீர் தந்த நல்ல நேரத்திற்காக நன்றியோடு நாங்களுமே துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். Praise the Lord, hallelujah. ஸ்தோத்தரிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன் இயேசு தேவனை. ஸ்தோத்தரிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன் இயேசு தேவனை. என் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் ஸ்தோத்தரிப்பேன் யார். என் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் ஸ்தோத்தரிப்பேன் யார். ஸ்தோத்தரிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன் இயேசு தேவனை. ஸ்தோத்தரிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன் இயேசு தேவனை. என் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் ஸ்தோத்தரிப்பேன் யார். என் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் ஸ்தோத்தரிப்பேன் யார். ஆகாயத்து பட்சிகளை போஷிக்கும் தேவன். ஆகாயத்து பட்சிகளை போஷிக்கும் தேவன். தினமும் என்னை போஷித்ததால் ஸ்தோத்தரிப்பேன் யார். தினமும் என்னை போஷித்ததால் ஸ்தோத்தரிப்பேன் யார். ஸ்தோத்தரிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன் இயேசு தேவனை. ஸ்தோத்தரிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன் இயேசு தேவனை. ஜீவனுள்ள நாட்களெல்லாம் ஸ்தோத்தரிப்பேன் யார். ஜீவனுள்ள நாட்களெல்லாம் ஸ்தோத்தரிப்பேன் யார். என்னுடைய நோய்களையும் காயங்களாலே, என்னுடைய நோய்களையும் காயங்களாலே என்றைக்குமாய் தீர்த்ததினால் ஸ்தோத்தரிப்பேன் யார். என்றைக்குமாய் தீர்த்ததினால் ஸ்தோத்தரிப்பேன் யார். ஸ்தோத்தரிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன் இயேசு தேவனை. ஸ்தோத்தரிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன் இயேசு தேவனை. ஜீவனுள்ள நாட்களெல்லாம் ஸ்தோத்தரிப்பேன் யார். ஜீவனுள்ள நாட்களெல்லாம் ஸ்தோத்தரிப்பேன் யார். நாளைய தினம் உன்னுடைக்கார் என் சிந்தைகளை. நாளைய தினம் உன்னுடைக்கார் என் சிந்தைகளை. கவலையற்றதாக்கினதா ஸ்தோத்தரிப்பேன் யார். கவலையற்றதாக்கினதா ஸ்தோத்தரிப்பேன் யார். ஸ்தோத்தரிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன் இயேசு தேவனை. ஸ்தோத்தரிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன் சுதேவனை. ஜீவனுள்ள நாட்களெல்லாம்
ஸ்தோத்தரிப்பேன் யார் ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் இந்த காலை தியான கூட்டத்தை தெய்வம் நமக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி தரும்படியாக இருக்கிற இடங்களிலே தலைகளை தாழ்த்து கர்த்தாவே என்னோடு பேசும் என்று சொல்லி நாம் ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல காலை தியான கூட்டத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். கடந்த நாட்கள் முழுவதும் நீரோட தேவைகளெல்லாம் அற்புதமாய் சந்தித்து என்னோட நோய்கள் எல்லாம் குணமாக்கி கிருபையாய் நடத்தி வந்தீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆராதனை முழுவதும் பொறுப்பெடும் ஆண்டவர் இந்த சேனல் மூலமாய் கேட்கிற ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளையும் சகல ஆறுதலின் தெய்வம் தைரியப்படுத்தி ஆசீர்வதிக்கும்படி வேண்டுகிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய பாடல் புத்தகத்திலே 190வது பாடலை நாம் இருக்கிற இடங்களிலே தேவ பக்தி எடுத்து கரங்களை தட்டி பாடுவோம். எனக்கே இனி பயமே. பாட்டு பாடும்போதே தேவன் நம்முடைய இருதயத்தில் இருக்கக்கூடிய எல்லா கலக்கங்கள் பயங்களை நம்ம விட்டு தேவன் அகற்றட்டும். உற்சாகமாய் பாடும். Praise the Lord. Hallelujah. எனக்கே நீ பயமே, இந்த நேசுயன் துணையே, என் துன்ப நேரத்திலே இயேசுவே என்னோடிருப்பார். என் துன்ப நேரத்திலே இயேசுவே என்னோடிருப்பார். கடந்த வாழ்நாட்களெல்லாம் கர்த்தரே என்னை சுமந்தார். கடந்த வாழ்நாட்களெல்லாம் கர்த்தரே என்னை சுமந்தார். கண்ணீர் யாவையும் துடைத்தார். கண்ணீர் யாவையும் துடைத்தார். எனக்கே நீ பயமே, என் இயேசு என் துணையே, என் துன்ப நேரத்திலே இயேசுவே என்னோடிருப்பார். என் துன்ப நேரத்திலே இயேசுவே என்னோடிருப்பார். உண்மையாய் என்னையும் நேசித்தார். உள்ளங்கையில் என்னை வரைந்தார். உண்மையாய் என்னையும் நேசித்தார். உள்ளங்கையில் என்னை வரைந்தார். அவர் அறியாதொன்றும் வந்ததில்லை, அவரையே சார்ந்து கொண்டே. அவர் அறியாதொன்றும் வந்ததில்லை, அவரையே சார்ந்து கொண்டே. எனக்கே நீ பயமே, எந்த இயேசு என் துணையே. ஹல்லேலூயா. என் துன்ப நேரத்திலே இயேசுவே என்னோடிருப்பார். என் துன்ப நேரத்திலே இயேசுவே என்னோடிருப்பார். கர்த்தரோடு இசைந்தே நடந்தே கிருபை சமாதானமிந்தார். கர்த்தரோடு இசைந்தே நடந்தே கிருபை சமாதானமிந்தார். விசுவாசத்தால் நானும் பிழைத்ததால் விரும்பி என்னை அணைத்தார்.
விசுவாசத்தால் நானும் கிடைத்ததான் விரும்பி என்னை அணைத்தார். எனக்கே இனி பயமே, இந்த இயேசு என் துணையே, என் துன்ப நேரத்திலே இயேசுவே என்னோடிருப்பார். என் துன்ப நேரத்திலே இயேசுவே என்னோடிருப்பார். யுத்தங்கள் துன்பங்கள் சந்தித்தோம், யோர்தான் நதி புரண்டு வந்தோம். யுத்தங்கள் துன்பங்கள் சந்தித்தோம், யோர்தான் நதி புரண்டு வந்தோம். எலியாவின் தேவன் என் ஜெபங்களை ஏற்று பதிலளிப்பார். எலியாவின் தேவன் என் ஜெபங்களை ஏற்று பதிலளிப்பார். எனக்கே இனி பயமே, இந்த இயேசு என் துணையே, என் துன்ப நேரத்திலே இயேசுவே என்னோடிருப்பார். என் துன்ப நேரத்திலே இயேசுவே என்னோடிருப்பார். இத்தனை அற்புத நன்மைகள் கர்த்தர் செய்ததை நினைத்திடுவே. இத்தனை அற்புத நன்மைகள் கர்த்தர் செய்ததை நினைத்திடுவே. இதுவரை வழிகாட்டி நடத்தினார், இன்னமும் காட்டிடுவார். இதுவரை வழிகாட்டி நடத்தினார், இன்னமும் காத்திடுவார். எனக்கே இனி பயமே, இந்த இயேசு என் துணையே, என் துன்ப நேரத்திலே இயேசுவே என்னோடிருப்பார். என் துன்ப நேரத்திலே இயேசுவே என்னோடிருப்பார். உலகம் முடியும் வரையும் உந்தனோடிருப்பேன் என்றவர். உலகம் முடியும் வரையும் உந்தனோடிருப்பேன் என்றவர். மகிமையில் சேர்ப்பாரே, நம்பிக்கையில் நேர்மை பாராட்டுகிறேன். என்னை மகிமையில் சேர்ப்பாரே, நம்பிக்கையில் நேர்மை பாராட்டுகிறேன். எனக்கே இனி பயமே, இந்த இயேசு என் துணையே, என் துன்ப நேரத்திலே இயேசுவே என்னோடிருப்பார். என் துன்ப நேரத்திலே இயேசுவே என்னோடிருப்பார். துன்ப நேரத்திலே இயேசுவே என்னோடிருப்பார். பாடல் புத்தகத்திலே 468வது பாடலை பாடுவோம். எண்ணி எண்ணி துதி செய்வாய், எண்ணில் அடங்கா கிருபைகளுக்காய். தேவன் இந்த புதிய மாதத்திலே இந்த 1ஆம் தேதி நம்மை கத்தர் கொண்டு வந்திருக்கிறார். தேவன் செய்த நன்மைகள் நினைத்து நாம் கத்தரை
இந்த பாடல் மூலமாய் துதிப்போம். Praise the Lord. Hallelujah. Praise the Lord. எண்ணி எண்ணி துதி செய்வார், என்னடங்காத கிருபைகளுக்காய் இன்றும் தாங்கும் தம் புயமே. இன்ப இயேசுவின் நாமமே இன்றும் தாங்கும் தம் புயமே. இன்ப இயேசுவின் நாமமே எண்ணி எண்ணி துதி செய்வார். உன்னை நோக்கும் எதிரியின் கண்ணின் முன்பில் பதறாதே. உன்னை நோக்கும் எதிரியின் கண்ணின் முன்பில் பதறாதே. கண்மணி போல் காக்கும் கரங்களில் உன்னை மூடி மறைத்தாரே. கண்மணி போல் காக்கும் கரங்களில் உன்னை மூடி மறைத்தாரே. எண்ணி எண்ணி துதி செய்வாய், என்னடங்காத கிருபைகளுக்காய் இன்னும் தாங்கும் தம் புயமே. இன்ப இயேசுவின் நாமமே இன்னும் தாங்கும் தம் புயமே. இன்ப இயேசுவின் நாமமே எண்ணி எண்ணி துதி செய்வார். யோர்தான் புரண்டு வரும் போர் எண்ணற்ற வாரங்களோ. யோர்தான் புரண்டு வரும் போர் எண்ணற்ற வாரங்களோ. எலியாவின் தேவனிங்கே உந்தன் விசுவாச சோதனையில். எலியாவின் தேவனிங்கே உந்தன் விசுவாச சோதனையில். எண்ணி எண்ணி துதி செய்வாய், என்னடங்காத கிருபைகளுக்காய் இன்றும் தாங்கும் தம் புயமே. இன்ப இயேசுவின் நாமமே இன்றும் தாங்கும் தம் புயமே. இன்ப இயேசுவின் நாமமே எண்ணி எண்ணி துதி செய்வாய். உனக்கெதிராகவே ஆயுதம் வாய்க்காதே. உனக்கெதிராகவே ஆயுதம் வாய்க்காதே. உன்னை அழைத்தவர் உண்மை தேவன், அவர் தாசர்க்கு நீதியவர். உன்னை அழைத்தவர் உண்மை தேவன், அவர் தாசர்க்கு நீதியவர். எண்ணி எண்ணி துதி செய்வாய், என்னடங்காத கிருபைகளுக்காய் இன்றும் தாங்கும் தம் புயமே. இந்த இயேசுவின் நாமமே இன்றும் தாங்கும் தம் புயமே. இந்த இயேசுவின் நாமமே எண்ணி எண்ணி துதி செய்வார். சோர்ந்திடும் இடத்தில் சார்ந்திட தேவனுண்டே. சோர்ந்திடும் நேரத்தில் சார்ந்திட தேவனுண்டே. உலகத்தில் இருப்பவனிலோ உன்னில் இருப்பவர் பெரிய
பெரியவரே, உலகத்தில் இருப்பவனிலோ உன்னில் இருப்பவர் பெரியவரே. எண்ணி எண்ணி துதி செய்வாய் என்னடங்காத கிருபைகளுக்காய், இன்றும் தாங்கும் தம் புயமே இந்த இயேசுவின் நாமத்தே, இன்னும் தாங்கும் தம் புயமே இந்த இயேசுவின் நாமமே. எண்ணி எண்ணி ஸ்துதிக்குவார் எண்ணமில்லாத கிருபைகளுக்காய், இன்னையோலம் தன் புஜத்தார் என்னை தாங்கிய நாமமே. இன்றையோலம் தம் புஜத்தார் என்னை தாங்கிய நாமமே. எண்ணி எண்ணி ஸ்துதிக்குவார் யோர்தான் கலங்கி மறியும் ஜீவித பாரங்களோ, யோர்தான் கலங்கி மறியும் ஜீவித பாரங்களோ, எலியாவின் முதல் வீடீடே நின்றே விஸ்வாச சோதனையில், எலியாவின் முதலீடரே நின்றே விஸ்வாச சோதனையில். எண்ணி எண்ணி ஸ்துதிக்குவார் எண்ணமில்லாத கிருபைகளுக்காய், இன்னையோலம் தன் புஜத்தார் என்னை தாங்கிய நாமமே. இன்னையோலம் தம் புஜத்தார் என்னை தாங்கிய நாமமே. உனக்கெதிராகவே ஆயுதம் வாய்க்காதே, விசுவாசமாய் பாடுங்க. எனக்கெதிராகவே ஆயுதம் வாய்க்காதே, என்னை அழைத்தவர் உண்மை தேவன், அவர் தாசர்க்கு நீதியவர். என்னை அழைத்தவர் உண்மை தேவன், அவர் தாசர்க்கு நீதியவர். எண்ணி எண்ணி துதி செய்வாய் என்னடங்காத கிருபைகளுக்காய், இன்னும் தாங்கும் தம் புயமே இந்த இயேசுவின் நாமமே. இன்னும் தாங்கும் தம் புயமே இயேசுவின் நாமமே. எண்ணி எண்ணி துதி செய்வார். அப்படியே கொஞ்ச நேரம் கர்த்தரை நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். தேவன் 5 மாதம் நம்மை கிருபையாய் பாதுகாத்து இந்த 6வது மாதத்தின் இந்த 1ஆம் தேதியும் அவருடைய கிருபையினாலே தேவன் நம்மை காண செய்திருக்கிறாரே. எத்தனை பேர் எண்ணி எண்ணி கர்த்தரை துதிக்க முடியும்? எண்ணிலடங்கா கிருபைகளுக்காய், இன்றும் தாங்கும் தம் புயமே இன்ப இயேசுவின் நாமமே. இந்த 5 மாதம் கர்த்தர் நம்மை நடத்தின விதங்களுக்காக, விசேஷமாக இந்த 4வது மாதத்திலும் 5வது மாதத்திலும் எல்லா சூழ்நிலையிலும் தேவன் நம்மை நடத்தியிருக்கிறார். அது அதிகமாய் தேவனுடைய பிள்ளைகளுடைய குடும்பத்திலே, உடைய தனிப்பட்ட ஜீவியத்திலே நாம் அதை அதிகமாய் உணர்ந்திருக்கிறோம். எத்தனை பேர் கொஞ்சம் நன்றியோடு கூட கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி இந்த ஏப்ரல் மே மாதத்தை நடத்தின அதே தேவன் தான் இந்த ஜூன் மாதத்தையும் கர்த்தர் பொறுப்பெடுத்து நடத்துவாராக. வருஷங்கள் நடுவிலே அவருடைய கிரியை உயிர்ப்பிக்கிற தேவன். கர்த்தரை கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆண்டவரே, கடந்த மாதமெல்லாம் எங்களை நடத்தினீரே, கடந்த மாதமெல்லாம் எங்களை பாதுகாத்தீரே, கடந்த மாதமெல்லாம் எங்களை சுமந்தீரே, எங்களுக்கு நீர் போதுமானவராக இருந்தீரே என்று சொல்லி கொஞ்ச நேரம் கர்த்தரை வாய்களை திறந்து துதிக்கலாமா? Praise the Lord, 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 praise the Lord.
Hallelujah, 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 hallelujah. Praise the Lord, hallelujah, 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 hallelujah. இயேசுவே நீ நல்லவர் 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 நல்லவர். கொஞ்ச நேரம் துதிங்க ஆண்டவரே. ஓ கடந்த மாதமெல்லாம் எங்களை பாதுகாத்திரே, கடந்த மாதமெல்லாம் எங்களை பாதுகாத்திரே. இந்த ஜூன் மாதம் கர்த்தர் நம்மை நடத்த வேண்டுமானால் தேவன் நம்மை நடத்தின வழிகளுக்கு நான் நன்றியோடு கூட கர்த்தரை நாம் ஸ்தோத்திரம் பண்ணி துதிக்கும் போது கர்த்தர் புதிய மாதத்தில் நம்மை நடத்துவாராக. ஒரே ஒரு காரியத்தை முன்வைத்து கர்த்தரை துதிக்க விரும்புகிறோம். என்னென்று சொன்னால் தேவன் கடந்த நாட்களிலே நம்மை பாதுகாத்தாரே, அதை நினைத்து கர்த்தரை அற்புதமாய் கர்த்தரை நாம் கொஞ்ச நேரம் துதிக்கலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாய்களை திறந்து கர்த்தாவே நீங்களை கடந்த மாதம் பாதுகாத்ததுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே, கடந்த மாதம் கூட இருந்ததுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே, கடந்த மாதம் நடத்தினதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே, எங்களை போஷித்ததுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே என்று சொல்லி கொஞ்ச நேரம் கர்த்தரை நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பிரைஸ் தி லார்ட், hallelujah, 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 hallelujah. Praise the Lord, 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 praise the Lord. இயேசுவே நீ நல்லவர் 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 நல்லவர். Hallelujah, 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 hallelujah. இயேசுவே நீ நல்லவர் ஆண்டவரே, நல்லவர் ஆண்டவரே, நல்லவர் ஆண்டவரே, நல்லவர் ஆண்டவரே, நல்லவர் ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். கொஞ்ச நேரம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நடத்தினதுக்காக ஸ்தோத்திரம், நடத்தினதுக்காக ஸ்தோத்திரம், நடத்தினதுக்காக ஸ்தோத்திரம். எங்க கூடவே நீங்க வந்ததுக்காக ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எல்லா பயத்தின் கலக்கத்தின் மத்தியிலே கர்த்தர் கூட இருந்து எங்களை விடுவித்து கர்த்தாவே இந்த புதிய மாதத்தை காண செய்ததுக்காக ஸ்தோத்திரம் என்று கர்த்தரை துதிங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், 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 பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஓ நல்லவர் 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 நல்லவர். நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே நீ நல்லவராய் இருந்தீரே, நல்லவராய் இருந்தீரே, நல்லவராய் இருந்தீரே, நல்லவராய் இருந்தீரே. நாங்கள் உம்மை துதிக்கிறோம், நாங்கள் உம்மை துதிக்கிறோம், நாங்கள் உம்மை துதிக்கிறோம், நாங்கள் உம்மை துதிக்கிறோம், நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஐயா. எந்த சேதவராமல் எங்களை பாதுகாத்ததுக்காக ஸ்தோத்திரம், எங்களை சேதவராமல் பாதுகாத்ததுக்காக ஸ்தோத்திரம் ஐயா. நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம். உடைய கரத்தின் நீரினால் எங்களை மறைத்ததுக்காக ஸ்தோத்திரம், உடைய கரத்தின் நீரினால் எங்களை மறைத்ததுக்காக ஸ்தோத்திரம் ஐயா. உடைய மறைவிலே எங்களை வைத்ததுக்காக ஸ்தோத்திரம் ஐயா. எங்கள் ஜனங்களை வைத்ததுக்காக ஸ்தோத்திரம் ஐயா. எட பிள்ளைகளை வைத்ததுக்காக ஸ்தோத்திரம் ஐயா. எட ஜனங்களை பாதுகாத்ததுக்காக ஸ்தோத்திரம் ஐயா. உடைய கரம் எங்களை ஜனங்கள் எல்லாரையும் பாதுகாத்ததுக்காக நன்றி 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 அப்பா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். எங்களை அற்புதமாய் நடத்தினீரே, அற்புதமாய் நடத்தினீரே, அற்புதமாய் நடத்தினீரே, அற்புதமாய் நடத்தினீரே. நாங்கள் உம்மை துதிக்கிறோம், நாங்கள் உம்மை துதிக்கிறோம், நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஓ நல்லவர் 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 நல்லவர். இயேசுவே நீ நல்லவர் 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 நல்லவர். துதிங்க, நினைச்சு நினைச்சு பார்த்து கர்த்தரை துதிங்க. ஹல்லேலூயா. இந்த மே மாதத்தில் கர்த்தர் நம்மை நடத்தின ஒவ்வொரு வழிகள் நினைத்து யோசிப்போம். ஆண்டவரே, ஆண்டவர் எங்களை அற்புதமாய் நடத்தினீர், அற்புதமாய் நடத்தினீர், அற்புதமாய் நடத்தினீர். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசுவே நீ நல்லவரப்பா, 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 நல்லவரப்பா. நாங்கள் உம்மை துதிக்கிறோம், நாங்கள் உம்மை துதிக்கிறோம், நாங்கள் உம்மை துதிக்கிறோம், நாங்கள் உம்மை துதிக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்களை அற்புதமாய் நடத்தினீரே, எங்களை அதிசயமாய் நடத்தினீரே. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அற்புதமாய் என்னை நடத்தினீரே, அதிசயமாக போஷித்தீரே. அற்புதமாய் என்னை
நடத்தினீரே, அதிசயமாக போஷித்தீரே, குறைவில்லாமல் நிறைவாக நடத்தினீர், குறைவில்லாமல் நிறைவாக நடத்தினீர். தேவையெல்லாம் சந்தித்தீர் தகப்பனே நன்றி, தேவையெல்லாம் சந்தித்தீர் தகப்பனே நன்றி. எபினேசரே ஆராதனை, யெகோவாயீரே ஆராதனை, எல் எலியோனே ஆராதனை, யெகோவாயீரே ஆராதனை, 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 ஆராதனை. அற்புதமாய் என்னை நடத்தினீரே, அதிசயமாக போஷித்தீரே, அற்புதமாய் என்னை நடத்தினீரே, அதிசயமாக போஷித்தீரே, குறைவில்லாமல் நிறைவாக நடத்தினீர், குறைவில்லாமல் நிறைவாக நடத்தினீர். தேவையெல்லாம் சந்தித்தீர் தகப்பனே நன்றி, தேவையெல்லாம் சந்தித்தீர் தகப்பனே நன்றி. எபினேசரே ஆராதனை, யெகோவாயீரே ஆராதனை, எல் எலியோனே ஆராதனை, யெகோவா நிசியே ஆராதனை, 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 ஆராதனை. காற்றையுமே காண மாட்டீ, மழையுமே காண மாட்டீ, காற்றையுமே காண மாட்டீ, மழையையுமே காண மாட்டீ. பள்ளங்கள் எல்லாம் தண்ணீரால் நிரம்பும், பள்ளங்கள் எல்லாம் தண்ணீரால் நிரம்பும். உம் பார்வைக்கு அற்ப காரியம், உம் பார்வைக்கு அற்ப காரியம். எல்லையோரே ஆராதனை, யெகோவாயீரே ஆராதனை, எல் எலியோனே ஆராதனை, யெகோவா நிசியே ஆராதனை, 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 ஆராதனை. சொல்லு, அற்புதமாய் நடத்தினீரே, அற்புதமாய் என்னை நடத்தினீரே, அதிசயமாக போஷித்தீரே, அற்புதமாய் என்னை நடத்தினீரே, அதிசயமாக போஷித்தீரே, குறைவில்லாமல் நிறைவாக நந்தினி, குறைவில்லாமல் நிறைவாக நடத்தினி. தேவையெல்லாம் சந்தித்தி தகப்பனே நந்தி, தேவையெல்லாம் சந்தித்தி தகப்பன். இந்த மாதம் கத்த நடத்தட்டும். குறைவில்லாமல் நிறைவாக நடத்தினீர், குறைவில்லாமல் நிறைவாக நடத்தினீர். தேவையெல்லாம் சந்தித்தி தகப்பனே நந்தி, தேவையெல்லாம் சந்தித்தி தகப்பனே நந்தி. எபினேசரே ஆராதனை,
யெகோவாயிரே ஆராதனை, எல் எலியோனே உமக்கு ஆராதனை, யெகோவா நிசியே உமக்கு ஆராதனை, ஆராதனை 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 ஆராதனை. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தர் கடந்த மாதம் நம்மை அற்புதமாக நடத்தினாரா, அதிசயமாக நடத்தினாரா, தேவைகள் எல்லாம் சந்தித்தாரா? அந்த தேவனை நோக்கி சொல்லுங்க, ஆண்டவரே என்னை போன மாதம் அற்புதமாக நடத்தினீர், என் அதிசயமாக நடத்தினீர், என் தேவையெல்லாம் சந்தித்தீர் ஆண்டவரே, குறைவாக இல்லை ஆண்டவரே, என்னை நிறைவாய் நடத்தினதுக்காக ஸ்தோத்திரம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என்னை கர்த்தர் அற்புதமாய் கடந்த மாதம் அல்ல, இந்த மாதமும் கர்த்தனை அற்புதமாய் நடத்துவார், என்னை கர்த்தர் அதிசயமாய் நடத்துவார், என்னை குறைவில்லாமல் நடத்துவார், என் தேவைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் சந்திப்பார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா அல்லேலூயா. நம்பிக்கையோடு சொல்லுங்க, ஆண்டவரே நீங்கள் அற்புதமாக நடத்துவீங்கப்பா, நீங்கள் அதிசயமாக நடத்துவீங்க ஆண்டவரே, என்னை குறைவில்லாமல் நடத்துவீங்க ஆண்டவரே. எனக்கு எந்த தேவையோ என் தேவையை சந்திக்க நீ உண்மை உள்ளவர் ஆண்டவரே. எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த நல்ல காலை தியான கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம். நீர் அற்புதமாக நடத்துகிறீர், அதிசயமாக எங்களை போஷிக்கிறீர், குறைவில்லாமல் நிறைவாக நடத்துகிறீரப்பா. அந்த தேவன் இந்த ஜூன் மாதத்தில் எங்களை நடத்துங்கப்பா ஆண்டவர். எல்லா பயத்துக்கும் கலக்கத்துக்கும் நீர் எங்களை விலக்கி கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளுங்க. இந்த கரம் எங்களோடு கூட இருக்கட்டும், இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. தேவனுடைய பெரிய கிருபையினால் தேவன் நம்மை கடந்த 5வது மாதம் முழுவதும் பாதுகாத்து இந்த 6வது மாதத்திலே அவருடைய கிருபையினாலே தேவன் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். இந்த நாளிலே கூட நம்முடைய தியானத்திற்காக ஒரு வசனத்தை வேத புத்தகத்திலே இருந்து வாசிக்க நாம் கேட்கலாம். எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் 30ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். ஆகையால் என் தாசனாகி யாக்கோபே, நீ பயப்படாதே, இஸ்ரவேலே கலங்காதே என்று கர்த்தர் சொல்லுகிறார். நாம் கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். எங்களை அளவுக்கு அதிகமாக நேசிக்கிற பரிசுத்தமும் நீதியும் இரக்கம் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல காலை தியான கூட்டத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். கடந்த மாதம் முழுவதும் உம்முடைய பெரிய கிருபை எங்களை ஜீவனோடு பாதுகாத்து இந்த புதிய மாதத்திலேயும் கொண்டு வந்த கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலேயும் உம்முடைய சமூகத்திலே நாங்கள் இருக்கிற இடங்களில் உம்முடைய வசனங்களை தியானித்து ஆண்டவரே உம்முடைய சமூகத்தை அனுபவிக்கிற இந்த நேரத்தில் ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய் வேண்டுகிறோம். தேவையான ஆலோசனைகளை வார்த்தைகளை கர்த்தர் தந்து நடத்தும் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளின் வாக்குத்தத்தம் பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கடந்த நாட்களில் இந்த 1ஆம் தேதி வாக்குத்தத்தத்திற்காக தேவ சமூகத்திலே யோசித்து ஜெபித்து கொண்டிருக்கிற வேளையிலே இந்த ஒரு வார்த்தை என் உள்ளத்திலே தேவன் கொடுத்ததை என்னால் உணர முடிந்தது. இருக்கிற இடங்களிலே தேவ பிள்ளைகள் கவனம் சிதறாமல் நீங்கள் கவனிங்கள். கர்த்தர் சொல்லுகிறார், என் தாசனாகிய யாக்கோபே, நீ பயப்படாதே, இஸ்ரவேலே கலங்காதே என்று சொல்லுகிறார். பயம் மிகவும் வேதனை உள்ளதாம். பயம் எங்கே வருகிறதோ அங்கே கலக்கமும் கூட சேர்ந்தே வருகிறது. ஒரு ஊழியக்காரர் இப்படியாக சொல்லுகிறார், இந்த பயமும் இந்த கலக்கமும் ஆவிக்குரிய ஜீவியத்துக்கு எதிரியாக ஒரு இரட்டை பிறப்பு போல வருகிறதாம். அதே நேரத்தில் ஆவிக்குரிய வாழ்க்கையில் எங்கெல்லாம் நமக்கு நம்பிக்கை வருகிறதோ அங்கே விசுவாசமும் கூட
சேர்ந்தே வருகிறது. தேவ பிள்ளைகளுக்கு பயம் தாக்கப்படும் போது நாம் அறியாமலேயே ஒரு கலக்கத்துக்கு நேராக கடந்து போகிறோம். இந்த மாதம் தேவன் நமக்கு தரக்கூடிய ஒரு வாக்குத்தத்தம், பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். இதுதான் நமக்கு வாக்குத்தத்தமாக இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதே எரேமியா தீர்க்கதரிசன புத்தகத்தில் 46ஆம் அதிகாரம் 27வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். 46:27. என் தாசனாகிய யாக்கோபே, நீ பயப்படாதே, இஸ்ரவேலே நீ கலங்காதே. இதோ நான் உன்னை தூரத்திலும் உன் சந்ததியை அவர்கள் சிறையிருப்பின் தேசத்திலும் இருந்து விடுவித்து ரட்சிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஒரே ஒரு வார்த்தையை, நமக்கு நேரம் அதிகமாக இல்லை, ஒரே ஒரு வார்த்தையை நீங்கள் மனதிலே பதிக்கும்படி நான் விரும்புகிறேன். எனக்காகவும் நமக்காகவும் நாம் தியானிக்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பயப்படாமலும் கலங்காமலும் என்பதுதான் இந்த மாதத்தினுடைய வாக்குத்தத்தம். பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். முன்னுரையாக ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். நாம் குறிப்புகளுக்கு நேராக போகிறதுக்கு முன்பதாக, இந்த கோலியாத்து தாவீது விஷயத்திலே நீங்கள் படிக்கும்போது 40 நாட்கள் அந்த பெலிஸ்தியன் வந்து நிற்கும்போது தேவ ஜனங்களுக்கு ஒரு பெரிய பயம் உண்டானதாக நாம் 1 சாமுவேல் புஸ்தகத்திலே நாம் வாசிக்கிறோம். தொடர்ந்து நீங்கள் வாசிப்பீர்கள். ஆனால் தாவீது சொல்லுகிறார், இந்த பெலிஸ்தியன் நிமித்தம் ஒருவருடைய இருதயம் கலங்க வேண்டாம் என்று சொல்லுகிறார். அப்போ ஒரு காரியம் தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாக புறப்பட்டு வரும்போது முதலாவது பயமும் பின்பு கலக்கமும் அவர்களுக்கு சேர்ந்தே வருகிறது. ஆகையினால் தான் தாவீது தெளிவாக சொல்லுகிறார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அந்த 17ஆம் அதிகாரம் 1 சாமுவேல்ல, இவன் நிமித்தம் ஒருவருடைய இருதயம் கலங்க வேண்டாம். காரணம், எல்லாருமே பயந்து போயிருக்கிறாங்க. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த தேவ செய்தியின் துவக்கத்திலே ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். இப்பொழுது இருக்கக்கூடிய நம்ம எல்லாருடைய சூழ்நிலையில, ஊழியக்காரர்களானாலும் விசுவாசிகள், தேவ ஜனங்கள், உலகத்தில் இருக்கக்கூடியவர்கள், அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர்கள், யாராக இருந்தாலும் ஒரு பெரிய பயம், ஒரு கலக்கத்துக்குள்ள தான் நாம் எல்லாரும் ஒவ்வொரு நாளும் போய் கொண்டிருக்கிறோம் என்பது நாம் யாருமே மறுக்க முடியாத ஒரு உண்மையாக இருக்கிறது. இந்த சூழ்நிலையிலே நாம் இப்படிப்பட்ட ஒரு வாக்குத்தத்தத்தை தேவன் நமக்கு தந்து நம்மை தியானிக்க வைக்கிறார். ஆகையினால் தேவனுடைய பிள்ளைகள் நம்ம தேவ சமூகத்திலே நம் பயபக்தி எடுத்து நாம் கவனிப்போம். வசனம் நமக்குள் கிரியை செய்து நம் அனைவருக்குள் இருக்கக்கூடிய பயத்தையும் கலக்கத்தையும் தேவன் ஆண்டவர் முற்றிலுமாக நம்மை விட்டு அகற்றுவாராக. சர்வ வல்லமுள்ள தேவன் நம்மை பலப்படுத்துவாராக. முதலாவது ஒரு ஆவிக்குரிய சிந்தனையாக நாம் வாசிக்கலாம். கர்த்தருக்கு மகிமை கனம் உண்டாகட்டும். 1 நாளாகமம் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 19-20 வசனங்களை நாம் வாசிக்க கேட்போம். இந்த மாதிரியின்படி சகல வேலைகளும் எனக்கு தெரியப்படுத்த இவையெல்லாம் கர்த்தருடைய கரத்தினால் எனக்கு எழுதி கொடுக்கப்பட்டது என்றான். தாவீது தன் குமாரனாகிய சாலமோனை நோக்கி, நீ பலம் கொண்டு தைரியமாய் இருந்து இதை நடப்பி, நீ பயப்படாமலும் கலங்காமலும் இரு. தேவனாய் கர்த்தர் என் தேவன் உன்னோடு இருப்பார். கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுகிறதுக்கு அடுத்த சகல கிரிகளை நீ முடித்து தீரு மட்டும் அவர் உன்னை விட்டு விலகவும் மாட்டார், உன்னை கைவிடவும் மாட்டார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நாம் வாசிக்கக்கூடிய எல்லா வசனங்களிலும் ஒரு வார்த்தை வருகிறதை நீங்கள் கவனிக்க முடியும். இங்கே தாவீது சாலமோனை பார்த்து சொல்லும்போது அவர் சொல்லுகிறார், நீ பயப்படாமலும் கலங்காமலும் இரு. இந்த பயப்படாமலும் கலங்காமலும் என்ற வார்த்தை ஒரே வார்த்தையாக அங்கே வருகிறதை நாம் படிக்கிறோம். முதல் குறிப்பாக நாம் ஒரு காரியத்தை தியானிக்கலாம். இது எந்த சூழ்நிலையில், ஒவ்வொரு வாக்குத்தத்தங்களும் ஒவ்வொரு சூழ்நிலையிலே கர்த்தர் தம்முடைய ஜனங்களுக்கு தேவன் தருகிறார் என்பது நாம் அறிந்திருக்கிற உண்மை. ஒவ்வொரு வாக்குத்தத்தங்களும் நிபந்தனைக்கு உட்பட்டதாக இருக்கிறது. இந்த நாளிலே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இங்கே சபை ஆலயம் கட்டுகிற விஷயத்தில் தாவீதுக்கு தேவன் எல்லாவற்றையும், இந்த வசனத்தை வாசிக்கும் போது நான் ஆச்சரியப்பட்டேன். கர்த்தருடைய கரத்தினால் எனக்கு எழுதி கொடுக்கப்பட்டது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நோவாவுக்கு தேவன் அளவை தந்தார். மோசேக்கு தேவன் எப்படி செய்ய வேண்டும் மாதிரியை தந்தார். தாவீதுக்கு கர்த்தர் ஸ்தோத்திரம் ஆலயத்தை எப்படி கட்ட வேண்டும் எழுதிய கர்த்தர் கொடுத்தாரா. ஆகையினால் தான் வேதவசனம் சொல்லுகிறது, என் தகப்பனுக்கு அவள் வார்த்தையினால் சொன்னதை கரத்தினால் நிறைவேற்றினார் என்று சாலமோன் சொல்லுகிறதை படிக்கிறோம். நாம் இப்பொழுது சப்ஜெக்டுக்குள்ளாக வரலாம். இந்த ஒரு காரியத்தை சொல்லும்போது தாவீது தன் குமாரனாகிய சாலமோன்
தைரியப்படுத்தி அவர் சொல்றாரு, ஆண்டவர் எனக்கு எழுதி கொடுத்திருக்கிறாரு, நீ இந்த காரியத்தை எடுத்து நடத்த வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகையினால நீ பலன் கொண்டு திடமனதா இருக்க வேண்டும். நீ எழும்பி இந்த காரியத்தை நடப்பிக்க வேண்டும். ஆகையினால் நீ பயப்படவும் கலங்கவும் தேவையில்லை என்று சொல்லி அவர் ஒரு வார்த்தை அழகாக சொல்லுகிறார். அந்த வார்த்தைக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுகிறதுக்கு அடுத்த சகல கிரியைகளை நீ முடித்து தீரு மட்டும். அந்த வார்த்தையை நம்முடைய வேதாகமத்திலே நாம் குறித்து வைத்துக் கொள்வோம். முடித்து தீரு மட்டும். அந்த காரியத்தை நான் ஃபினிஷ் பண்ணுகிற வரைக்கும் கர்த்தர் உன்னை விட்டு விலகவும் மாட்டார், உன்னை கைவிடவும் மாட்டார் என்று சொல்லி தன் மகனை அவர் பலப்படுத்தினார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நன்றாக கவனிப்போம். இங்கே ஆலயம் கட்டுகிற காரியத்தை குறித்து ஒருவேளை எழுதப்பட்டிருந்தாலும் சம்பவத்தை சொல்லுகிறேன். தேவன் எந்த இடத்துல ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் தாவீதுக்கு ஒரு இடத்தை காண்பித்திருக்கிறார். தேவன் ஆலயத்தை கட்டுவதற்குண்டான எல்லா காரியங்களையும் தாவீது சமதரித்து வைத்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, தன்னுடைய சொந்த ஆஸ்தியிலிருந்தும் எல்லாவற்றையும் எடுத்து கொடுத்திருக்கிறார். சாலமோனை பலப்படுத்தியிருக்கிறார். அது மாத்திரமல்ல, ஆட்கள் வேலை செய்யறதுக்கு ஆட்களும் நிறைவாய் எல்லாருமே இருக்கிறாங்க. இடம் இருக்கிறது, பணம் இருக்கிறது, பொருள் இருக்கிறது, ஆட்கள் இருக்கிறாங்க. ஆனாலும் சாலமோனுக்குள்ளே ஏதோ ஒரு கலக்கம், பயம் இருக்கிறதை உணர்ந்து தான் தகப்பன் சொல்லுகிறார், எல்லாம் உனக்கு இருக்கிறது, இது நீ முடித்து தீரு மட்டும். இதை நீ முடிச்சு இந்த காரியத்தை மகிமையாய் முடிக்கிற வரையிலேயும் அவர் உன்னை விட்டு விலகவும் மாட்டார், உன்னை கைவிடவும் மாட்டார் என்று சொல்லி நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம் என்று தன் மகனை தைரியப்படுத்தினதை பார்க்கிறோம். பின் நாட்களிலே நாம் படித்தால் சாலமோன் மூலமாக கர்த்தர் மகிமையான ஒரு ஆலயத்தை கட்டினார். அப்பொழுது தாவீது இல்லை. அந்த ஆலயத்திலே கர்த்தருடைய மகிமை வந்து இறங்கிற்று. சாலமோன் ஜெபிக்கும் போது அக்கினியும் வந்து இறங்கிற்று. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த முதல் குறிப்பில் என் உள்ளத்திலே தேவன் உணர்த்தினதை எனக்காகவும் நமக்காகவும் நான் சொல்லிக் கொள்ளுகிறேன். ஆலயம் என்ற காரியத்தை நாம் மறந்து ஏதோ ஒரு காரியத்தை சாலமோன் மூலமாக தேவன் நிறைவேற்ற கர்த்தர் சித்தம் உள்ளவராக இருந்தார். இன்றைக்கு இந்த வார்த்தையை நீங்கள் எங்கிருந்து கேட்டுக்கொண்டிருந்தாலும், எந்த சோர்விலே, எந்த கலக்கத்திலே, எந்த பயத்திலே நீங்கள் இருந்தாலும், கர்த்தர் என் உள்ளத்தில் உணர்த்தினதை நமக்காக சொல்லுகிறேன். இங்க ஒரு வார்த்தை அழகாக எழுதப்பட்டிருக்கிறது, நீ முடித்து தீரும் மட்டும். அவர் உன்னை விட்டு விலகவும் மாட்டார், உன்னை கைவிடவும் மாட்டார். அருமையான தேவ பிள்ளையே, தாவீதுக்கு அநேக ஸ்திரீகளும் பிள்ளைகளும் பிறந்திருந்தாலும் ஆலயத்தை கட்டக்கூடிய விஷயத்தை சாலமோன் கையிலே கர்த்தர் ஒப்பு கொடுத்து வரைபடத்தையும் தந்து எல்லா தேவைகளையும் கர்த்தர் அற்புதமாய் சந்தித்து சாலமோனை கர்த்தர் தெரிந்து கொண்டு தேவன் அந்த காரியத்தை சாலமோன் மூலமாக செய்து முடிப்பேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணியிருக்கிறார். இந்த காரியத்தை தான் தாவீது சொல்லி அவரை தைரியப்படுத்துகிறார். பின் நாட்களில் இந்த காரியம் மகிமையாய் முடிகிறது. இந்த இடத்திலே நாம் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னவென்று கேட்டால், கர்த்தர் உங்களை கொண்டு, வசனத்தை பேசுகிற என்னை கொண்டு இந்த உலகத்திலே இருக்கிற நாட்களில் தெய்வம் நம்மை கொண்டு என்ன செய்ய வேண்டும் என்று கர்த்தர் நிர்ணயம் பண்ணியிருக்கிறாரோ அந்த சகல கிரியைகளை நீங்களும் நானும் செய்து முடிக்கும் வரையிலேயும் நம்முடைய தேவன் நம்மை விட்டு விலகிறதும் இல்லை, அவர் கைவிடுகிறதும் இல்லை. ஆகையினால தான் கர்த்தர் சொல்லுகிறார் இந்த மே மாதத்தில், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நீ பயப்படவும் நீ கலங்கவும் வேண்டாம். கடந்த நாட்களிலே எனக்கு ஒரு ஃபோன் கால் வந்தது. நான் அந்த ஃபோன் கால் அட்டன் பண்ணி அந்த சகோதரியோடு பேசி கொண்டிருந்தேன். நம்முடைய சபையை சார்ந்த ஒரு சகோதரி, திடீரென்று அவர்களுக்கு ஒரு சரீரத்தில் ஒரு பலகீனம். அவர்கள் என்னோடு பேசும்போது ஒரு கண்ணீரோடு தான் பேசினார்கள். அவங்க சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, ஒன்றும் இல்லை பிரதர், பிள்ளைகளை நினைத்து தான் அழுகிறேன், நானும் போயிட்டா பிள்ளைகளுக்கு யாருமே இல்லையே. நான் உடனே ஒரு வார்த்தை சொன்னேன், கர்த்தர் உங்களை கொண்டு என்ன செய்யணும்னு நினைக்கிறாரோ அது செய்து முடிக்கிற வரைக்கும் ஜீவனுக்கு எந்த பிரச்சனையும் வராது, நீங்கள் தைரியமாக இருங்க, நீங்கள் மருத்துவரை போய் சந்திச்சுட்டு எனக்கு உடனே ஃபோன் பண்ணுங்கன்னு சொன்னேன். அன்றைக்கு சாயங்காலத்திலே ஒரு ஃபோன் வந்தது. அந்த ஃபோன் ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் சொன்னாங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும், இப்படியெல்லாம் பார்த்து கொள்ளுங்கள், மாத்திரை எழுதி கொடுத்துருக்குறாங்க, ஒரு பெரிய பாதிப்பு ஒன்றும் இல்லை என்று சொன்னார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வசனத்தை கேட்கக்கூடிய வாலிப சகோதர சகோதரியாக இருக்கலாம், ஊழியக்காரர்களாக இருக்கலாம்,
சபையில் இருக்கக்கூடிய எந்த சகோதர சகோதரி நீங்க யாராக இருக்கலாம், அடிக்கடி நமக்கு வரக்கூடிய ஒரு கலக்கம், பயம் என்னவென்று கேட்டால், இந்த காரியத்தெல்லாம் நம்மால் செய்ய முடியுமா, இந்த காரியத்தெல்லாம் நம்மளால் செய்து முடிக்க முடியுமா? சாலமோனுக்கு எல்லா சகல வசதிகளும் எல்லா பொருட்கள் எல்லாம் இருந்தாலும் கூட உள்ளே ஒரு கலக்கம், உள்ள பயம் அவருக்குள்ள இருந்தது. எப்படின்னா, இவ்வளவு பெரிய காரியத்தை நான் எப்படி செய்து முடிப்பது? ஆகையினால தான் சாலமோனுக்கு தேவன் கொடுத்த வார்த்தை இன்றைக்கு நம்மை நோக்கி வருகிறது. இன்னைக்கு அநேக பேரண்ட்ஸ், பெற்றோர்மார்களுக்கு, சில பிள்ளைகளுக்கு, ஊழிய செய்கிற எங்களுக்கும் கூட எத்தனையோ காரியங்களை குறித்து கலக்கமும் பயமும் ஒவ்வொரு நாளும் நமக்குள் வருகிறது. இன்றைக்கு இந்த மே மாதம் முடித்த நாம் கிருபையாக ஜூன் மாதத்துக்குள் பிரவேசித்திருக்கிறோம். இந்த ஜூன் மாதத்திலே தெய்வம் நம்ம கொடுக்கக்கூடிய வார்த்தை என்னவென்று கேட்டால், நீ பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். ஏன் என்று கேட்டால், தேவன் சாலமோனை ஒரு காரியத்துக்காக இந்த உலகத்தில் பிறக்க செய்து, அந்த சாலமோன் மூலமாகத்தான் ஆலயம் கட்டப்படணும் என்ற ஒரு தேவனுடைய சித்தம் நிறைவேறுவதற்கு தேவன் எல்லாரையும் தள்ளி சாலமோனை தலையை உயர்த்தி அந்த சாலமோன் மூலமாக சகல கிரியைகளை செய்து முடித்தது உண்மையாக இருக்குமானால், உங்களை கொண்டு, என்னை கொண்டு, நம்மை கொண்டு, தேவன் நம்முடைய குடும்பத்தை கொண்டு, நம்முடைய ஊழியத்தை கொண்டு தேவன் என்னெல்லாம் சகல கிரியைகளை கர்த்தர் செய்யணும்னு நினைத்திருக்கிறாரோ, வேதத்தில் ஒரு அருமையான வசனம் இருக்கு, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நான் அதை திட்டம் பண்ணினேன், அதை நான் நிறைவேற்றுவேன். நான் பிளான் பண்ணிருக்கேன், ஐ ஹவ் பிளான்ட். அப்ப ஆண்டவர் பிளான் பண்ணினதை நிச்சயம் அதை ஆண்டவர் நிறைவேற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ அவரவர்களுக்கு கொண்டு, நோவாவை கொண்டு பேழை கர்த்தர் கட்டணும்னா நோவாவை கொண்டு தான் கர்த்தர் கட்ட முடியும். ஆசரிப்பு கூடாரத்தை தேவன் மோசையை கொண்டு செய்ய வேண்டுமானால் அது மோசையை கொண்டு தான் கர்த்தர் செய்ய வேண்டும். இந்த வார்த்தை கேட்க நீங்க யாராக இருந்தாலும் சரி, உங்களை குறித்து, உங்க குடும்பத்தை குறித்து தேவன் என்ன நினைத்திருக்கிறாரோ அது பாருங்க, அருமையா இருக்கு வசனம், முடித்து தீரும் மட்டும். இந்த நாளிலே கர்த்தர் தெளிவாக சொல்லுகிறார், நான் அதை உனக்கு பினிஷ் பண்ணி கொடுப்பேன், நான் உனக்கு அதை நிறைவேற்றி கொடுப்பேன், நான் உனக்கு அதை முடித்து தருவேன். அதை நான் முடிக்கிற வரைக்கும் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஆகையால் நீ பயப்படவும் வேண்டாம், கலங்கவும் வேண்டாம். அப்ப என்ன செய்யணும்? கர்த்தர் சொல்றாரு, நீ எழும்பு. கர்த்தர் சொல்ற அந்த ஜூன் மாதத்துல, அருமையான தேவ பிள்ளையே, நீ எழும்பி காரியத்தை நடப்பிக்க வேண்டும், நீ கர்த்தருக்காக எழும்ப வேண்டும் என்று தேவன் நமக்கு நினைப்பூட்ட விரும்புகிறார். சாலமோனை கர்த்தர் பலப்படுத்துகிறார். நீ இப்படியே உட்கார்ந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை, நீ எழும்பி காரியத்தை நடத்து. நான் உன்னோடு கூட இருந்து, நான் உன்னை விட்டு விலகாமல், உன்னை கைவிடாமல், நான் நினைத்த தீர்மானத்தை முழுவதும் உன்னை கொண்டே நிறைவேற்றி முடிப்பேன் என்று கர்த்தரும் சாலமோனை பலப்படுத்தினார். முதல் குறிப்பை மனதிலே பதித்துக் கொள்ளுங்கள். நம்மை குறித்து நம் மூலமாக தேவன் நம்முடைய குடும்பத்தின் மூலமாக, நம்முடைய ஊழியத்தின் மூலமாக என்னெல்லாம் காரியங்களை கர்த்தர் செய்து முடிக்கணும்னு கர்த்தர் தீர்மானம் பண்ணியிருக்கிறாரோ, அந்த தீர்மானத்தை செய்து முடிக்கிற வரைக்கும் நம்முடைய தேவன் நம்மளை விட்டு விலகிறதும் இல்லை, நம்மை கைவிடுகிறதும் இல்லை. ஆகையால் நாம் பலன் கொண்டு நாம் தைரியமாக இருக்க வேண்டும். கர்த்தருடைய வார்த்தை வருகிறது, நீ பயப்படாமலும் நீ கலங்காமலும் இருங்கள். காரணம், நான் அதை செய்து முடிப்பேன். யார் மூலம்? உன் மூலமாகவே நான் செய்து முடிப்பேன். அடுத்த ஒரு தியானத்தை நாம் தியானிக்கலாம். கர்த்தருக்கு மகிமையும் கனமும் உண்டாகட்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 2 நாளாகமம் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 15 முதல் 17 வசனங்களை நாம் வாசிக்க கேட்போம். சகல யூதா கோத்திரத்தாரே, எஸ்லேமின் குடிகளே, ராஜாவாகிய யோசபாத்தை கேளுங்கள். நீங்கள் அந்த ஏராளமான கூட்டத்திற்கு பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்கிறார். இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, தேவனுடையது. நீங்கள் நாளைக்கு அவர்களுக்கு விரோதமாக போங்கள். இதோ அவர்கள் சீஸ் என்னும் மேட்டு வழியை வருகிறார்கள். நீங்கள் அவர்களை எருவேல் வனாந்தரத்துக்கு எதிரான பள்ளத்தாக்கின் கடையாந்தரத்திலே கண்டு சந்திப்பீர்கள். இந்த யுத்தத்தை பண்ணுகிறவர்கள் நீங்கள் அல்ல, யூத மனுஷரே, எஸ்லேமின் குடிகளே, நீங்கள் தரித்து நின்று கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். நாளைக்கு அவர்களுக்கு எதிராக புறப்படுங்கள். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார் என்றான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்கே 2 இடத்துல 15ஆவது வசனத்திலேயும் பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 2 வார்த்தையை சேர்ந்தே வருகிறது. ஒரு கமா குறி கூட நம்ம பார்க்க முடியல. பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். 17ஆவது வசனத்திலேயும் பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள்.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம எல்லாரும் அறிந்திருக்கிறபடி இந்த யோசபாத் என்ற ராஜாவை எதிர்க்கும்படி 3 விதமான ராஜாக்கள், மோவாப், அம்மோன், சேயீர் மலை தேசத்தார் வந்ததை நாம் பல முறை நாம் வேதத்தில் பல கோணங்களிலே நாம் தியானித்திருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு இதே சப்ஜெக்ட் பல முறை தியானித்திருந்தாலும் அந்த வார்த்தை வருகிறது, பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இவர்களுக்கு பயத்துக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு ராஜா கர்த்தர் ஸ்தோத்திரம் யுத்தத்துக்கு வந்தாலே அங்க ஒரு பெரிய போராட்டம் தான். ஆனால் இங்கே ஒரு தேவ மனுஷனை, கர்த்தருக்கு பயந்த ஒரு ராஜாவை 3 விதமான கூட்டத்தார் ஒரே நேரத்தில் அவர்களோடு கூட யுத்தத்துக்கு வருகிறதை நாம் படிக்கிறோம். இதற்கு இன்னொரு வசனத்தையும் வாசிக்க விரும்புகிறேன். யோசுவாவின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 1வது வசனத்தையும் நாம் வாசிக்கலாம். அப்போது கர்த்தர் யோசுவாவை நோக்கி, நீ பயப்படாமலும் கலங்காமலும் இரு. நீ இந்த யுத்த ஜனங்கள் யாவரையும் கூட்டிக் கொண்டு எழுந்து ஆயி பட்டணத்தின் மேல் போ. இதோ ஆயின் ராஜாவையும் அதன் ஜனங்களையும் அவன் பட்டணத்தையும் அவன் நாட்டையும் உன் கையில் ஒப்பு கொடுத்தேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யோசுவாவுக்கு தேவன் 8ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை சொல்லுகிறார். கர்த்தரே சொல்றார் நேரடியாக, நீங்க பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த ஆயி ராஜாவை பட்டணத்தை உன் கையில் ஒப்பு கொடுப்பேன். இங்கே ஒரு தீர்க்க தரிசனமாக யோசபாத்துக்கு ஒரு லேவியன் மேல ஒரு ஆவி, பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் இறங்கி அவர் தீர்க்க தரிசனமாக இங்கே யோசபாத்து சொல்லுகிறார். கொஞ்சம் கவனிப்போம். இது ரெண்டுமே யுத்தம் சம்பந்தப்பட்ட காரியமாக இருக்கிறது. ஒன்று யோசுவா, இன்னொரு பக்கம் யோசபாத். யோசபாத் ராஜாவை 3 ராஜாக்கள் யுத்தம் பண்ண வராங்க. அங்கே ஒரு லேவியன் மேல் கர்த்தருடைய ஆவி இறங்கினதினால் கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்லி, நீங்கள் பயப்படவும் வேண்டாம், கலங்காமல் இருங்கள் என்று சொல்லுகிறார். அங்கே யோசுவாவுக்கு டைரக்டா கர்த்தரே சொல்லுகிறார், ஆயி ராஜாவை பட்டணத்தையும் ஜனங்களையும் உன் கையில் நான் ஒப்பு கொடுத்தேன். ஆக மொத்தத்தில் 2 சம்பவமும் யுத்தத்து அடிப்படையிலே நடக்கக்கூடிய சம்பவமாக இருக்கிறது. இங்கே யூதாவின் ராஜா 3 ராஜாக்களை சந்திக்கிறார். அங்கே நடத்திப்புக்காரர், ஒரு பெரிய லீடர், ஜனங்களை கானானுக்கு நேராக நடத்துகிற யோசுவா அங்கே ஒரு சிறிய பட்டணத்துக்கிட்ட யுத்தத்திலே ஏற்கனவே தோல்வியை அடைந்து ஒரு பெரிய போராட்டத்தின் மத்தியிலே மறுபடியும் அந்த ஜனத்தோடு கூட யுத்தம் செய்துதான் கானானை சுதந்திரிக்க வேண்டும். அங்கே கானானை சுதந்திரிக்கிற விஷயத்திலே அவர் வழியிலே யுத்தத்திலே காணப்படுறாங்க. 2 இடங்களிலேயும் பெரிய யுத்தங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. இது 2 நம்ம கண்களுக்கு முன்பாக நாம் கொண்டு வருவோம். 2 இடங்களிலேயும் ஒரு இடத்துல கர்த்தர், இன்னொருத்த கர்த்தருடைய தீர்க்கதரிசி, 2 பேருடைய வார்த்தையும் ஒரே வார்த்தை, நீங்கள் பயப்படவும் கலங்கவும் வேண்டாம் என்று தான் சொல்லுகிறார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்கே யோசபாத்தை குறித்து சொல்லும் போது அங்கே 3 ராஜாக்கள் எதிர்த்து வரும்போது அவர் சொல்றாரு, நிற்க எங்களுக்கு பலன் இல்லை, எங்களுடைய கண்கள் உண்மையே நோக்கி கொண்டிருக்கிறது. இந்த வசனத்தை நான் தியானிக்கும் போது ஒரு வார்த்தை எனக்கு வந்தது. சில நேரங்களில் சில தேவ பிள்ளைகள் 1-2 காரியங்கள் அல்ல, எப்பக்கமும் நெருக்கப்படக்கூடிய ஒரு சூழ்நிலையை நான் இந்த வசனத்திலே உணர்ந்தேன். ஒருவரை எதிர்கொள்வதே மிக கடினமான காரியம். ஒரு நாள் இஸ்ரவேல் ஜனங்கள் செங்கடலுக்கு முன்பாக நிற்கும் போது பார்வோன் 600 பெரிய ரதங்களோடு கூட வரும்போது அந்த ரதங்களின் இரைச்சல் சத்தத்தை கேட்டு ஜனங்கள் மிகவும் கலங்கி பயந்தார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு சேனை புறப்பட்டு வரும்போதே, ஆனால் நீங்க 3 விதமான சேனைகள், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவர்கள் பரவி இருக்கிறாங்க. இவன் கண்ணால பார்த்துட்டான். பார்த்த உடனே இவனுக்கு என்ன செய்வதென்று தெரியவில்லை. ஃபுல்லா ஜபம், உபவாசம், பாடல், இப்படியா மற்ற எல்லா ஆவிக்குரிய காரியங்களை அந்த ராஜா ஒழுங்குபடுத்தினதை நாம் வாசிக்கிறோம். அந்த ராஜாவுடைய அறிக்கை என்ன? என்னுடைய கண்கள் உண்மையே நோக்கி கொண்டிருக்கிறது, ஆண்டவரை நிற்கிறதுக்கு கூட எங்களுக்கு பலன் இல்லை. டோட்டல் சரண்டர். ஆண்டவரோடு கூட அவர் அப்படியே சேர்ந்து கொண்டார். அந்த இடத்துல தான் தீர்க்கதரிசி சொல்றாரு, யுத்தம் கர்த்தருடையது, யுத்தம் கர்த்தருடையது என்ற வார்த்தை அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. அப்படியே நீங்க யோசுவாவின் புத்தகத்துக்கு வருவீர்களானால், ஆண்டவர் அருமையான ஒரு வாக்குத்தத்தம் பண்ணார் யோசுவாவுக்கு. நீ உயிரோடு இருக்கும் நாள் மட்டும் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை, நான் மோசையோடு இருந்த போல உன்னோடு கூட இருப்பேன்னு சொன்னாரு. ஆனா எத்தனையோ ஜெயங்களை கண்ட இந்த யோசுவா இந்த ஆயி பட்டணத்தில் ஒரு சிறிய தோல்வியை ஆண்டவர் அனுமதித்து விட்டார். காரணம், அங்க ஒரு பெரிய காரியம் நடந்திருக்கிறது. யோசுவாக்கு ஒன்றும் தெரியல, தேவ சமூகத்தில் விழுந்து கடந்தார். பிறகு கர்த்தர் அவரோடு கூட பேசினார், அவரை பலப்படுத்தினார். அதுக்கு உண்டான காரியத்தை கர்த்தர், ஆகானை கர்த்தர் வெளிப்படுத்தி வெளியே கொண்டு வந்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்லா நீங்க படிச்சீங்கன்னா அந்த 7ஆம் அதிகாரம் கடைசியில அந்த ஆகானுக்கு கலங்க பண்ணினவனுக்கு ஒரு பெரிய கற்குவியலை உண்டாக்கினாங்க. ஒரு பெரிய சுத்திகரிப்பு சபையில உண்டாயிற்று. அந்த சுத்திகரிப்பு முடிந்த உடனே 8ஆம் அதிகாரம் முதல் வசனம் கர்த்தர் பேசுகிறார்.
டைரக்டா கர்த்தர் யோசுவாவோடு பேசுறாரு. நீ பயப்படாமலும் கலங்காமலும் நீ யுத்தத்துக்கு போகலாம். இந்த யுத்தத்தை நான் நடத்துவேன், எல்லாரையும் உன் கையில் ஒப்பு கொடுக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த ரெண்டு காரியத்தை சுருக்கி இந்த குறிப்பை நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலேயும் சில நேரங்களில் சில தேவ பிள்ளைகள் எங்களை அணுகி பேசும்போதும் அல்லது நாங்கள் மற்றொருத்தர் பேசும்போதும் நான் நடைமுறை வாழ்க்கைக்கு வருகிறேன். சில நேரங்கள் நாம் எப்பக்கமும் நெருக்கப்படக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே நாம் தள்ளப்படுகிறோம். யோசபாத்துக்கு இதுதான், எல்லா பக்கமும் நெருக்கம், எல்லா ஆல் டைரக்ஷன்ஸ், எல்லா பக்கத்திலேயும் என்ன செய்வதென்றே தெரியல. இது அவருடைய அனுபவம். சில நேரங்கள் சில தேவ பிள்ளைகள் இப்பொழுது நாமும் கூட பொருளாதார நிலையில, ஒரு விதத்தில் மனநிலையில, ஒரு சில ஆவிக்குரிய நிலையில, உலக பிரகாரமான வாழ்க்கையில, எல்லா விதத்திலையுமே நாம் இப்பொழுது இருக்கிற நிலவரத்தில் நாம் எல்லாரும் பாதிக்கப்பட்டிருக்கிறோம். இது எப்பக்கமும் நெருக்கப்படக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருக்கிறது. ஆனால் யோசுவா விட்டு நீங்க போனீங்கன்னா, யோசுவா எல்லா பக்கம் நெருக்கப்பட்டதா இல்லை. ஒரு அற்ப காரியம், ஒரு சின்ன பட்டணம், சில நேரங்களில் பெரிய பெரிய பரிசுத்தவான்களை கூட some minor matter அவர்களை அசைத்து ஒரு பெரிய பயம் கலக்கத்துக்குள்ளாக கொண்டு வந்துடும். எத்தனையோ பெரிய பெரிய காரியங்களை சந்தித்தவர்களும் கூட ஒரு சின்ன விஷயத்துல அவர்கள் மிகுந்த கலக்கத்தையும் சில பேசும்போது சொல்றதை கேட்டிருக்கிறேன். ஒன்றும் இல்லை பிரதர், எல்லாமே நல்லா இருக்கு, இந்த சின்ன விஷயம்தான் எங்களை ரொம்ப கலங்க பண்ணிடுச்சு. இந்த மைனர் மேட்டர், இந்த சிறிய விஷயம். நம்ம யோசுவா போய் பார்த்து கூட, இவ்வளவு யுத்தம் பண்ணீங்களே, இவ்வளவு தைரியமா இருந்து, யோர்தான் உங்களுக்கு ரெண்டாக பிளந்ததே, இவ்வளவு அதிசயங்கள்லாம் கர்த்தர் மூலமா செய்தாரே, சூரியன் சந்திரன் எல்லாம் நிக்குதே, எல்லாம் சொன்னாலும் கூட இந்த ஆயி என்ற பட்டணம், இந்த சின்ன பட்டணத்துக்கு முன்பதாக அவர்கள் யுத்தத்திலே தோல்வி அடைந்த போது யோசுவாவுக்கு ஒரு பெரிய கலக்கமும் பயமும் உண்டாயிற்று. சுருக்கமாய் சொல்லுகிறேன், நம்ம எப்பக்கம் நெருக்கப்பட்டாலும் நம்முடைய தெய்வம் நம்மோடு கூட இருக்கிறார். அது மாத்திரல்ல, ஏதாவது ஒரு சின்ன விஷயம், ஒரு சிறிய காரியம் நம்முடைய வாழ்க்கையை அவ்வப்போது பயமுறுத்தி கொண்டு அல்லது வேதனைக்குள்ளாக்கி கொண்டிருக்குமானால் அந்த விஷயத்திலேயும் கர்த்தர் சொல்லுகிறார், நீ பயப்படாமலும் கலங்காமலும் இரு. கர்த்தர் சொல்லாத உன் கையிலே நான் ஒப்பு கொடுப்பேன். இந்த ரெண்டு குறிப்பையும் ரெண்டு வசனங்களையும் ஒன்றாக சேர்த்து பார்ப்போமானால் இந்த ஜூன் மாதத்திலே கர்த்தர் நம் அனைவரையும் பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், நமக்கு வருகிற எல்லா போராட்டங்களிலும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், யுத்தம் கர்த்தருடையது. நாம முழுவதும் கர்த்தரை சார்ந்து கொள்வோமானால், யோசபாத் டோட்டலா சரண்டர், நிற்க பலன் இல்லை, என் கண்களுமை நோக்கி கொண்டிருக்குன்னு அவர் அறிக்கையிட்டார். யோசுவா அப்படி சாஷ்டாங்கமா விழுந்தார், டோட்டல் சரண்டர். ஆண்டவரே நீங்க தான் அவள் பாதத்திலே விழுந்தார். கர்த்தர் சொன்னார், என்ன விழுந்து கிடக்கிற, நீ எழுந்திரு என்று கர்த்தர் தம் தாசனை பலப்படுத்தினார். நாம் கர்த்தரை முற்றிலும் சார்ந்து கொள்வோமானால் நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்திலே குடும்பத்துக்கு விரோதமாக, நம்முடைய ஜனங்களுக்கு விரோதமாக அல்லது சரீரத்துக்கு விரோதமாக, எதுக்கு விரோதமாக என்ன போராட்டங்கள் வந்தாலும் இந்த ஜூன் மாதத்தில் ஒரு அறிக்கை இடுவோம், யுத்தம் கர்த்தருடையது. தைரியமாய் சொல்லுவோம், கர்த்தர் பார்த்து கொள்வார் என்று சொல்லுவோம். யுத்தம் எங்கெல்லாம் தேவன் நடத்தினாரோ அந்த ரகசியம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஜெயம் தேவன் நமக்கு தந்திருக்கிறார். அநேக தேவ பிள்ளைகள் யுத்தத்திலே ஜெயத்தை பெற்றதுக்கு காரணம் அந்த யுத்தம் தேவனே நடத்தினார். இன்றைக்கு இந்த ஜூன் மாதத்திலே நான் வாய்களை திறந்து அறிக்கையிடுவோம், இப்பொழுது இருக்கிற நிலவரம் இப்படியே போகாது. எல்லாவற்றுக்கும் தேவன் ஒரு முடிவை உண்டாக்குவார். யுத்தம் ஒன்று ஆரம்பித்தால் அந்த யுத்தத்துக்கு ஒரு முடிவு உண்டு பிரியமானவர்களே. நிச்சயமாகவே முடிவு உண்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படி உங்கள் பேரில் நான் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன், அவை தீமைக்கல்ல சமாதானத்துக்கு எதுவான நினைவுகளே. நிச்சயம் ஒரு முடிவு உண்டு என்று கர்த்தர் சொல்லுகிறார். தொடர்ந்து இந்த காரியங்கள் இப்படியே போகாது. கர்த்தர் அங்கே ஒரு முடிவை உண்டாக்கினார். 3 ராஜாக்கள் அடித்து அவர்களை தீர்ந்தார்கள். தேவ ஜனங்கள் அவர்கள் கொள்ளையடிக்கும்படி புறப்பட்டு போனார்களாம். அங்கே கர்த்தருக்கு பெரக்காவில் ஸ்தோத்திரம் செலுத்தினார்கள். இங்கே யோசுவா மூலமாக கர்த்தர் ஆயி பட்டணத்தை கர்த்தர் சங்காரம் பண்ணினார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காமற் போகும் என்று சொன்னவர் இந்த ஜூன் மாதத்திலே நம்முடைய யுத்தங்களிலே நம்முடைய தெய்வம் நமக்கு ஜெயத்தை தரப்போகிறார். ஆகையினால தான் கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், கர்த்தர் ஸ்தோத்திரம், நீ பயப்படவும் வேண்டாம், நீ கலங்கவும் வேண்டாம். காரணம்
யுத்தம், போராட்டம், எல்லா பிரச்சனைகளுக்கு டெட் எண்ட் எதுனா நம்ம வரும்போதெல்லாம் கர்த்தர் தான். முற்றிலும் கர்த்தரை சார்ந்து கொள்வோமானால் தேவன் அந்த முடிவு பெற்ற இடத்திலிருந்து ஆண்டவரே ஒரு வழியை நமக்காக திறப்பார். அது கர்த்தரே திறக்கிறார் என்பதை நாம் நிச்சயமாய் பார்ப்போம். ஆகையினால் நாம் பயப்படவும் வேண்டாம், நாம் கலங்கவும் வேண்டாம், கர்த்தர் பார்த்து கொள்வார். கடைசியாக ஒரு காரியத்தை புதிய ஏற்பாட்டிலே நாம் வாசித்து தியானித்து நம் கூட்டத்தை நாம் நிறைவு செய்யலாம். 1 பேதுருவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 13-14 வசனங்களை நாம் வாசிக்கலாம். நீங்கள் நன்மையை பின்பற்றுகிறானால் உங்களுக்கு தீமை செய்கிறவன் யார்? நீதி நிமித்தமாக நீங்கள் பாடுபட்டால் பக்தி உள்ளவர்களாக இருப்பீர்கள். அவருடைய பயமுறுத்துதலுக்கு நீங்கள் பயப்படாமலும் கலங்காமலும் இருந்து கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இங்கே பேதுரு அப்போஸ்தலன் ஒரு காரியத்தை எழுதுகிறதை நாம் படிக்கிறது ஒரு வித்தியாசமான குறிப்பாக இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் மறுபடியும் வாசிக்கிறேன். நீங்கள் நன்மையை பின்பற்றுவதான உங்களுக்கு தீமை செய்கிறவன் யார்? நீதி நிமித்தம் நீங்கள் பாடுபட்டால் பாக்கியவான்களாக இருப்பீர்கள். அவருடைய பயமுறுத்தலுக்கு நீங்கள் பயப்படாமலும் கலங்காமலும் இருந்து. இங்கேயும் ஒரு வார்த்தையை நாம் வாசிக்கிறோம், பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 3வது ஒரு காரியம் என்னவென்று கேட்டால், இது ஒரு வித்தியாசமான குறிப்பு என்று சொன்னேன். சில நேரங்களில் தேவ பிள்ளைகள், நல்லா கவனிங்க, இதை சொல்லி முடிக்கிறேன். பிசாசுடைய பெரிய தந்திரம் என்னன்னு கேட்டீங்கன்னா, தேவ பிள்ளைகளை அவன் ஆஃப் பண்ணணும்னு பார்க்குறான். அது ஊழியக்காரான விசுவாசியா இருந்தாலும் அவங்க கர்த்தருடைய வழியிலே போய்கொண்டே இருக்கிறாங்க. நான் சொல்வது எல்லாருக்கும் பொருந்தாது. தேவனோடு சேர்ந்து நடக்கிற நன்மை செய்கிறவர்களுக்கு தான் இது பொருந்தும். ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நீங்க நன்மையை பின்பற்றுவதானால் உங்க தீமை செய்கிறவன் யார்? பாஸ்டர் ஜெரோம் அடிக்கடி சொல்வாரு, தீமையை யோசிக்கிறவர்கள் தவறுகிறார்கள் அல்லவா, நன்மையை யோசிக்கிறவர்களுக்கு கிருபையும் சத்தியம் உண்டு. அப்போ இந்த இடத்துல என்ன கர்த்தர் ஆலோசனை தராருன்னு கேட்டீங்கன்னா, ஏன் பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். சில நேரங்களில் தேவ பிள்ளைகள், சிலருக்கு தேவன் தருகிற கிருபைகள், அவர்கள் தொடர்ந்து கர்த்தருக்கு ஏதாகிலும் ஜனங்களுக்கு ஏதாகிலும் செய்து கொண்டே இருப்பார்கள். அது கீழே நீங்க படிச்சா நன்றாக தெரியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 17வது வசனத்தை, தீமை செய்து பாடு அனுபவிப்பதிலும் தேவனுக்கு சித்தமானால் நன்மை செய்து பாடு அனுபவிப்பதே மேன்மையாக இருக்கும். அப்போ சில நேரங்களில் சிலர் பேசுறது நானும் கேட்டிருக்கேன், வேற எதுக்கு பிரதர் நம்ம இதெல்லாம் செய்யணும், எவ்வளவு செஞ்சாலும் நமக்கு தீமை தான் நடக்குது. ஒரு ஆவிக்குரிய சோர்வு. சில நேரங்களில் ஊழியத்தின் பாதையிலும் அப்படிதான் நடக்கிறது, உலக பாதையிலையும் அப்படிதான் நடக்கிறது. ஒரு கூட்ட தேவ பிள்ளைகள் இன்றைக்கு சோர்ந்து போயிருக்கிறாங்க. பிசாசு அவர்களை ஆஃப் பண்ணும்படி பார்த்துட்டு இருக்கிறான். ஏன்னா அவர்கள் எவ்வளவு நன்மை செய்தாலும், மற்றவர்களுக்கும் ஊழியங்களுக்கும் ஊழியக்காரர்களுக்கும் மற்ற தேவ பிள்ளைகள் செய்தாலும், ஆனால் அவர்கள் நன்மை செய்து அவங்களுக்குள்ள ஏன் சோர்வு வந்ததுன்னு கேட்டா, நடக்கிறதெல்லாம் தீமையாகவே இருக்கிறது, யாரும் நம்மளை புரிந்து கொள்கிறது இல்லையே, நாம் நன்மை தானே செய்தோம், கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆனால் இங்கே பேதுரு அப்போஸ்தலன் சொல்லுகிறார், நீங்கள் பயப்படாமல் கலங்காமல், மனுஷருடைய ஒப்பீனியனை நீங்க கேட்காதீங்க. ஆவியானவர் இன்றைக்கு நம்மோடு கூட இந்த முதல் தேதியில கர்த்தர் பேசுகிறார். அருமையான தேவ பிள்ளையே, சுருக்கமாய் சொல்லி முடிக்கிறேன். உங்களுக்கென்று தேவன் கொடுத்த ட்ராக்ல, உங்களுக்கென்று கர்த்தர் நியமித்திருக்கிற பாதையில, உங்களுக்கென்று கர்த்தர் நியமித்திருக்கிற ஓட்டத்துல நீ யாரையும் பார்க்காமல் உன்னுடைய ட்ராக்ல மாத்திரம் நீ இருக்கிறியா என்பதை மாத்திரம் பார்த்துட்டு கர்த்தரை நோக்கி ஓடு என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ நன்மை செய்து கொண்டே ஓடு. உன்னால் முடிந்ததை கர்த்தருக்காக செய், தேவ ஜனங்களுக்காக செய். கர்த்தருடைய நாள் மிக சமீபமாக இருக்கிறது. எந்த விதத்திலேயும் நீ செய்யக்கூடிய ஊழியங்களோ நன்மைகளோ, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அதை நிறுத்திவிட வேண்டாம். கர்த்தர் சொல்றார், நீ ப்ரொசீட் பண்ணு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சில நேரங்களில் மனுஷனுடைய ஒப்பீனியன், மனுஷனுடைய காரியங்கள் நமக்கு என்ன செய்துன்னு கேட்ட சோர்வை உண்டாக்கி நாம் செய்கிற இந்த காரியத்தை எல்லாம் நிறுத்தி கொள்ளலாமா, நாம் அமைதியாகி விடலாமா? எத்தனையோ தேவ பிள்ளைகள் ஊழியக்காரர்கள் பேசுவதை கூட நான் கேட்டிருக்கிறேன். ஏன்னத்துக்கு பிரதர் நமக்கெல்லாம் இவ்வளவு பிரச்சனை, நம்ம அமைதியா 4 பேர் மாதிரி வந்துட்டு போயிடலாமே. விசுவாசிகள் பேசுகிறதை கேட்டிருக்கிறேன், ஊழியர்கள் பேசுகிறதை கேட்டிருக்கிறேன். தேவன் நம்மை அதற்காக அழைக்கவில்லை, அவர்கள் அதை மனப்பூர்வமாக நம்மிடத்தில் சொல்லவும் இல்லை. ஒரு சோர்வின் நிமித்தம், அவர் படுகிற பாடுகளின் நிமித்தம் என்னத்துக்கு நமக்கு அப்படின்னு ஒரு சோர்வை பிசாசு கொண்டு வருகிறார்.
இதற்கு காரணம் மனுஷர்களுடைய பயமுறுத்துதல், மனுஷருடைய டிஸ்கரேஜ்மெண்ட், மனுஷருடைய வார்த்தைகள், மனுஷருடைய அவதூறான காரியங்கள், இதெல்லாம் அவர்கள் காதுகளுக்கு இருதயத்துக்கு வரும்போது சோர்ந்து போய் அவர்கள் எலியாவை போல ஒரு சூறை செடி கீழாக படுக்கிறாங்க. இன்றைக்கு இந்த முதல் தேதி ஜூன் மாதம் கர்த்தர் அப்படிப்பட்ட தேவ பிள்ளைகளை உற்சாகப்படுத்தும்படி சொல்லுகிறார். உனக்கு உன் ஊழியத்தை, உன் கையில தேவன் கொடுத்ததை, உனக்கென்று தேவன் தந்த தாளந்துகளை, உனக்கென்று தேவன் தந்த கிருபைகளை, உனக்கென்று தேவன் தந்த வெளிப்பாடுகளை, உனக்கென்று தேவன் பிரத்யட்சமாய் கிருபையாய் யாருக்கும் கொடுக்காத உனக்கென்று தேவன் தந்திருக்கிற சில கிருபைகளை நீ இந்த நாட்களில் பயன்படுத்தியதான் ஆக வேண்டும். ஒரே ஒரு வார்த்தை சொல்லி முடிக்கிறேன். கர்த்தரை நம்பி நன்மை செய். தேசத்தில் குடியிருந்து சத்தியத்தை மேய்ந்து கொள். கர்த்தரை நம்பி நன்மை செய். செய்து கொண்டே இரு. நன்மை செய்தால் உனக்கு மேன்மை உண்டு. நன்மை செய்கிறவன் தேவனால் உண்டாயிருக்கிறான். இயேசு நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாதிருங்கள். நற்கிரியைகளை செய்கிறதில் சோர்ந்து போகாதிருங்கள். தொடர்ந்து நாம் நன்மை செய்து கொண்டே இருப்போமானால் அந்தரங்கத்தில் பார்க்கிற பிதா வெளியரங்கமாய் நமக்கு பலன் தருவார். அருமையான தேவ பிள்ளையே, இதோடு இந்த வாக்குத்தத்த செய்தியை முடிக்கிறேன். கர்த்தர் உனக்கென்று, சிலரோடு தேவன் திட்டவட்டமாய் கர்த்தர் பேசுகிறார். உனக்கென்று தேவன் விசேஷமாய் தந்த கிருபைகளை நீ கர்த்தருக்காக, அவர் அழைத்த தேவனுக்காக, உன்னை நேசிக்கிற உன் தேவனுக்காக, உனக்கென்று தேவன் தந்த கிருபைகளை, தாளந்துகளை நீ தொடர்ந்து பயன்படுத்தி கொண்டே போ. மனுஷர் என்ன சொல்லுவார்கள், அவங்களுடைய ஒப்பீனியன் என்ன, அவங்க என்ன செய்யறாங்க, இதை பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. உன்னுடைய வழி கர்த்தருக்கு பிரியமாக இருந்தால் சத்துருக்கள் கூட உன்னோடு சமாதானமாகும்படி தேவன் செய்வார். அப்படி போகிற தேவ பிள்ளைங்க சோர்ந்து போயிருப்பீர்களானால் அப்படிப்பட்டவர்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார். அப்படிப்பட்ட தேவ ஊழியர்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார். அப்படிப்பட்ட சில குடும்பங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். மனுஷனுடைய வார்த்தைக்காக நீ சோர்ந்து போக வேண்டாம். தொடர்ந்து உனக்கென்று நான் நியமித்த ஓட்டத்தில் நீ தொடர்ந்து ஓடு. என் நாள் மிக சமீபம். நிச்சயம் அவனவனுடைய கிரியைகளுக்கு நான் அளிக்கக்கூடிய பலன் என்னோடு கூட வருகிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த மாதத்தின் வாக்குத்தத்தத்தின் பிரகாரம் பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். எதற்காக தேவன் தருகிறார்? கர்த்தர் சொல்லுகிறார், எதற்கு பயப்படக்கூடாதாம்? ஆண்டவன் நம்மை கொண்டு நிறைவேற்ற வேண்டிய காரியத்தை நிச்சயம் நம் மூலமாக தேவன் நிறைவேற்றி தீரும் மட்டும் அவர் நம்மை விட்டு விலகவும் மாட்டார், கைவிடவும் மாட்டார். ஆகையினால் நாம் பயப்படவும் கலங்கவும் தேவையில்லை. இரண்டாவது நாம் தியானித்தோம், ஏன் பயம் கலக்கம் வேண்டாம் என்று கேட்டால், நாம் எப்பேற்பட்ட சூழ்நிலையில போனாலும், எப்பக்கம் நெருக்கப்பட்டாலும், அல்லது ஒரு சிறிய காரியத்திலே நாம் வேதனைப்பட்டு அதிலிருந்து வெளியே வர முடியாமல் நாம் கஷ்டப்பட்டாலும், சிறிய காரியமோ பெரிய காரியமோ, ஸ்தோத்திரம், யுத்தம் கர்த்தருடையது. கர்த்தர் சொல்லுகிறார், நானே யுத்தம் பண்ணுவேன், ஜெயத்தை உனக்கு தருவேன். ஆகையால் நீ கலங்கவும் பயப்படவும் வேண்டாம். கடைசியாக நாம் தியானித்தோம், நன்மை செய்கிறதில், செய்து கொண்டிருக்கிற ஊழியத்தில், அல்லது கர்த்தருடைய கிருபைகளை பயன்படுத்தி கொண்டிருக்கிற விஷயத்தில் தொடர்ந்து ஓடு. உனக்குள்ளதை நான் வருமளவும் நீ பற்றி கொண்டிரு. உன் கிரீடத்தை வேறு ஒருவரும் எடுத்துக்கொள்ளாதபடி உனக்குள்ளதை நீ ஜாக்கிரதையாக வைத்துக்கொள். உன் ஊழியத்தை நிறைவேற்று என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த மாதத்தில் நம்ம எல்லாரும் கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுப்போம். பயமும் கலக்கமும் நம்மை விட்டு வெளியே ஓடட்டும். நமக்கு நல்ல வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிற தெய்வம், அவர் எல்லா பயத்தையும் கலக்கத்தை நீக்கி நமக்கு மாறாக நல்ல சமாதானத்தையும் ஒரு நல்ல இளைப்பாறுதலையும் இந்த ஜூன் மாதம் முழுவதும் நமக்கும் நம்முடைய சபை ஜனங்களுக்கும், வீட்டில் இருந்தாலும் எங்க இருந்தாலும் பயம் கலக்கம் இருக்கக்கூடாது. ஒவ்வொரு விசுவாசியின் வீடுகளிலேயும் ஒரு தேவ சமாதானம், ஒரு இளைப்பாறுதல், ஒரு நம்பிக்கை, ஒரு விசுவாசம், ஒரு ஜெபதூபம் இந்த மாதத்தில் எழும்பட்டும். கர்த்தர் பார்த்து கொள்வார் என்ற தைரியத்தில் யார் நமக்கு போன் பண்ணி என்ன பேசினாலும் விசுவாசமான வார்த்தைகளை பேசுங்கள். கர்த்தர் பார்த்து கொள்வார் என்று சொல்லுங்கள். ஜெபிக்கலாம் என்று சொல்லுங்கள். கர்த்தர் சுகம் தருவார் என்று சொல்லுங்கள். கர்த்தர் நிச்சயம் ஜெயம் தருவார் என்று சொல்லுங்கள். அவிசுவாசமான வார்த்தைகளையோ அல்ல உலகம் கொடுக்கிற ஸ்டாட்டிஸ்டிக்ஸையோ பேசிக் கொண்டிருக்க வேண்டாம். வசனத்தை பேசுங்கள். கர்த்தருடைய வார்த்தையில வல்லமை, ஜீவனும் ஆவியும் இருக்கிறது. இந்த வார்த்தை நிச்சயம் நம்மையும் கேட்கிற ஜனங்களை பலப்படுத்தும். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி நாம் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாம் இருக்கிற இடங்களிலே ஒரு விசை கூட நம்முடைய கண்களை மூடி, ஆண்டவரே, எனக்குள் இருக்கக்கூடிய
ஒருவேளை இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, நீங்கள் யாராக இருந்தாலும் எங்க இருந்தாலும் ஜெபிக்கிற இந்த நிமிஷமே இந்த பயமும் கலக்கமும் நம் அனைவரையும் விட்டு, என்னை விட்டு வெளியே போகட்டும். நம்முடைய தெய்வம் நமக்குள் வாசமாக இருப்பாராக. நம்மை கொண்டு எல்லாவற்றையும் செய்து முடிப்பாராக. யுத்தத்திலே நம்ம ஜெயம் தருவாராக. நன்மை தொடர்ந்து செய்து லக்கை நோக்கி உதவி செய்வாராக. கிருபையின் கரம் கூட இருக்கட்டும். எங்கள் அளவுக்கு அதிகமாக நேசிக்கிற பரலோகத்தில் வாசமாக இருக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல காலை ஆண்டவர் வாக்குத்தத்த ஆராதனைக்காக நன்றி செலுத்துகிறோம். கடந்த 5 மாதம் நடத்தி வந்தவர் இந்த 6வது மாதத்தில் எங்களை கிருபையாய் கொண்டு வந்ததுக்காக ஸ்தோத்திரம். பயப்படவும் கலங்காமலும் இருங்கள் என்று சொல்லி இந்த வார்த்தையின் மூலமாக எங்களோடு பேசியிருக்கிறீர். இந்த வார்த்தை கேட்ட ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. அது வீட்டிலே, உள்ளத்திலே, இல்லத்திலே, இதை கேட்கிற எல்லாருடைய ஜீவியத்திலேயும் இருக்கக்கூடிய பயம் கலக்கத்தை நீக்கி சமாதானத்தை இளைப்பாறை தந்து வழி நடத்துங்க. இந்த மாதம் முழுவதும் தேவ கிருபை எங்களையும் சபையும் ஜனங்களையும் ஆண்டவரே ஊழியர்களையும் கர்த்தாவே ஒவ்வொருத்தரையும் நடத்தட்டும். ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் நம் அனைவரோடு சகல பரிசுத்தவான்களோடு கர்த்தருடைய வருகை மட்டும் இருப்பதாக. ஆமென். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் நம் அனைவரோடு கூட இருப்பாராக. ஆமென்.